பானிபூரி எல்லா இடத்துலையுமே திரும்புகிற பக்கம் பானிபூரி கடைகளே இல்லாத இடம் இல்லைன்னு சொல்லலாம். ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இது பீச்சு, திருவிழாக்கள், ஃபெஸ்டிவல் டைம் இது மாதிரி விஷயம்லாம் தான் ரொம்ப வந்து இருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நவீன காலகட்டத்தில் எந்த தெருவில் பார்த்தாலும் பானிபூரி கடை இருக்கு. அங்கங்கே ஒரு பானிபூரி கடையை வச்சுட்டு எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த பானிபூரியை நாம எல்லாரும் விரும்பி சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம். ஸோ இப்படி நாம டெய்லியும் வந்து அன்றாட வாழ்க்கையில சாப்பிடக்கூடிய பானிபூரியை சாப்பிடும்போது நமக்கு புற்றுநோய் வரக்கூடிய ஆபத்து இருக்கு அப்படின்ற விஷயத்தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பேசும் பொருளா இருக்கு. ஸோ பானிபூரி சாப்பிட்டா நமக்கு கேன்சர் வருமா அப்படின்ற தகவலை தான் நாம இந்த பதிவில் பார்க்க போறோம். ஸோ தகவலை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேரா வாங்க எல்லா பானிபூரியும் வாங்கி நாம சாப்பிட்டு பார்த்துருவோம் அதுல கேன்சர் இருக்கா இல்லையான்னு. ஸோ பானிபூரி அப்படின்றது பார்த்தீங்கன்னா தண்ணி பூரி, அவ்வளோதான் மேட்ரு. பானினா தண்ணி, பூரினா அந்த பூரி. ஸோ சின்ன சின்ன பூரியை வந்து அதுக்குள்ள நம்ம தண்ணியை முக்கி கொடுக்கறதுனால நம்ம அதை வாங்கி சாப்பிட்றோம். அதனால தான் நம்ம பானிபூரின்றோம். ஸோ ஹிந்தியில பானிபூரி, தமிழ்லேயும் அது அப்படி பானிபூரியாவே மாறிடுச்சு. ஸோ இப்படி நம்ம விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த பானிபூரி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ குழந்தைங்க கூட பார்த்தீங்கன்னா பானிபூரி தான் கேட்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். மசாலா பூரி, பேல் பூரி, என்னென்னமோ சம்திங் நிறைய விஷயங்கள் இருக்கும். இதுல குறிப்பான விஷயம் கேட்டீங்கன்னா இந்த வெறும் பானிபூரி மட்டும் விரும்பி சாப்பிடுவோம், ரொம்ப ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஸோ யங்ஸ்டர்ஸ் மத்தியில பாத்தீங்கன்னா இது ரொம்ப வந்து பிடிச்சமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அந்த பூரியை எடுத்து ஒரு லைட்டா ஒரு ஓட்டையை போட்டு அதுக்குள்ள அந்த பானியை ஊத்தி அப்படியே அதை வாய்க்குள்ள போட்டு நம்ம சுவைக்கும் போது அப்படியே அபரிவிதமான ஒரு டேஸ்ட். அது வந்து என்ன சொல்றது, அப்படியே ஏதோ சாதிச்சா மாதிரி நமக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும். ரெண்டாவது சாப்பிட்டு போச்சு ஒரு புத்துணர்ச்சியும் கொடுக்கும் சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த பானியில வந்து பாத்தீங்கன்னா கொத்தமல்லி தழை, கருவேப்பிலோட சாறு, புதினாவோட சாறு, இது மாதிரி விஷயம்லாம் அதுல இருக்கும். ஸோ கண்டிப்பா வந்து அது உடம்புக்கு நல்ல பொருள் தான், புத்துணர்ச்சி தரக்கூடிய பொருள் தான். ஆனா இப்படி பயன்படுத்தக்கூடிய இந்த பானிபூரி, மக்கள் அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய பானிபூரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம அண்டை மாநிலமான கர்நாடகாவில் வந்து பாத்தீங்கன்னா உணவுத்துறை பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அங்க போயிருக்கு. ஸோ பெங்களூர் மாநிலத்தில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஸோ பெங்களூர்ல வந்து பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமா கம்ப்ளைண்ட்ஸ் வந்து உணவு பாதுகாப்பு துறைக்கு போது பானிபூரி வந்து சரியான முறையில இல்ல, தரமான முறையில தயாரிக்கப்படல அப்படின்ற விஷயம்லாம் கம்ப்ளைண்ட்ஸ் அடிக்கடி போயிட்டே இருக்கும். ஸோ உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி என்ன பண்றாங்கன்னா சடனா வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர் ஃபுல்லாவே ரைடு போறாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவங்க ரைடு போனது ஒரு 246 சாம்பிள்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 246 சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு 20% மேல வந்து பாத்தீங்கன்னா அந்த பானிபூரி எல்லாமே நாம உணவா எடுத்துக்கிறதுக்கு தகுதியற்ற பானிபூரிகள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது முதலாவது விஷயமா மெயினா பார்க்கப்படுறது என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய கடையில அது நாம உணவா எடுத்துக்கக்கூடிய தகுதியே இல்லை. ஃபர்ஸ்ட் இதுதான் பாயிண்ட். ஏன்னா அதை தரமான முறையில அவங்க செய்யல, தரமான முறையில கையாளல, தரமான முறையில நமக்கு அது உணவா அவங்க கொடுக்கலன்றதுதான் ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்டா நிறைய பதிவாயிருக்கு அவங்க எடுத்த சாம்பிள்ஸ்ல. இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அந்த பானில கலர்ஸ் வரணும், நம்ம வந்து கலர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்ற விஷயத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அதுல இப்ப இருக்கக்கூடிய, அதாவது நம்ம பஞ்சு மிட்டாய்க்கு நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் கூட தடை விதிச்சாங்க. ஸோ அதே போல பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே பாத்தீங்கன்னா சிக்கன் ஐட்டம்ஸ்க்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கலர்ஸ் வந்து அதிகமா யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் ஐட்டம்ஸ்க்கெல்லாம் அந்த கலர்ஸ் சேர்க்கக்கூடிய எல்லா பொருட்களும் வந்து கலர் சேர்க்காம பண்ணணுன்றதுக்காக தடை வச்சிருக்காங்க. ஸோ கொஞ்ச நாள் அங்கே தடையே வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் கலர் சேர்க்கக்கூடாது அப்படின்ற விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை மீறினா கடும் தண்டனை, அதாவது கிட்டத்தட்ட இங்க நம்ம தமிழ்நாட்டோட பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் ஃபைனும் சிறை தண்டனை வந்து கொடுப்போம் அப்படின்னு தான் வந்து அதுக்கான சட்டத்தை ஏற்றிருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல் தான் பாத்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் இந்த பானிபூரியால இந்த பெங்களூர்ல நடந்த இந்த பெரிய பரபரப்பான சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் பேசும் பொருளா மாறி இருக்கு. ஸோ மக்கள் எல்லாம் வந்து அன்றாட வாழ்க்கையில அவங்க ஒரு சந்தோஷமான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி ஒரு ஃபுட்டு வந்து வாங்கி சாப்பிட்றாங்க. அது வந்து தரமற்றதா தான் கிடைக்குதுன்றத நினைக்கும் போது உண்மையே ரொம்ப ரொம்ப மன வருத்தப்படக்கூடிய விஷயமா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம நம்பிதான் நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கும், சில பேர் பாத்தீங்கன்னா நான் கூட பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வாங்கிட்டு போயிடுவேன். ஸோ குழந்தைங்களுக்கு வீட்லயே எடுத்து கொடுக்கலாம். ஸோ அங்க இருக்கிற அந்த சூழ்நிலை சரியில்லை, பிளேட்ஸ் வந்து நிறைய பேர் சாப்பிட்டு அதே பிளேட்ல நம்ம கொடுக்குறாங்க, இது மாதிரி விஷயம்லாம் இருக்கு இல்லைங்களா. ஸோ சுத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஹைஜீனிக்குன்ற விஷயம் அதுல இல்லைன்றதுதான். ஏன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் பானிபூரிக்கல்ல நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. நான் ஒன்றும் புதுசா எதுவுமே சொல்லலை. ஸோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா சில பேர் ஹைஜீனிக்கா க்ளோவ்ஸ் போட்டு பயன்படுத்த பார்க்கலாம். ஆனா 100க்கு 90 பேர் கண்டிப்பா அதை பயன்படுத்துறது இல்லை. க்ளவுஸை பயன்படுத்த மாட்டாங்க, வெறும் கையில தான் இடது கையால் எடுத்து அதில் ஓட்டையை போட்டு அதுக்குள்ள ரைட் ஹேண்ட்ல அந்த மசாலாவை போட்டு அந்த தண்ணியை மூடன கையை விடுவாங்க. கை ஃபுல்லா முக்கா கை உள்ள போயிடும் அந்த பானைக்குள்ள. பானையோ சட்டியோ குண்டானோ எதுக்குள்ளோ உள்ள ஒட்டியது தான் ஊத்தி கொடுப்பாங்க. இப்படிதான் வந்து இது போயிட்டு இருக்கு. இது சுகாதாரமற்றது, இதை வந்து ஹைஜீனிக்கான விஷயம் இல்லை. ஸோ கண்டிப்பா வந்து நம்ம வந்து ஃபேமிலிக்கு நம்ம ஒரு நல்ல பொருளை வாங்கி கொடுக்கணும், நல்ல பொருளை கொடுக்கணும் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனா
இதெல்லாம் ஓகே, சரி ஏதோ அப்படி நம்மள பெரிய ஒரு மனுஷால் அப்படின்னு நினைச்சு நம்ம விட்டுட்டாலும், இங்கதான் கடைசியா முக்கியமான பாயிண்ட் நம்ம வரோம். ஸோ கண்டிப்பா வந்து அவங்க இந்த ஒரு தவறை செய்யறாங்கன்றதுதான் மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க சேர்க்கிற அது கலருக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த பொருள். ஸோ ஏன் வந்து அந்த பொருளோட பேரை நான் இன்னும் வந்து இப்போ உங்களுக்கு சொல்லன்னு சொன்னா, ஸோ பஞ்சு மிட்டாயில வந்து பொருள் யூஸ் பண்ணாங்கன்ற விஷயத்த நாமளே பதிவு போட்டிருப்போம். நீங்களே போய் பார்த்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஆனா இது வந்து எல்லாமே வந்து ஆராய்ச்சி கூடத்துல இருக்கு. ஸோ 2, 3 நாள் ஆகுமா. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா அதுல என்ன பொருள் கலந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் நமக்கு தெரிய வரும். இது மாதிரியான கலர்ஸுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் கூட நிறைய ரைடு பண்ணி பஞ்சு மிட்டாய் விஷயத்துல கண்டுபிடிச்சாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோடமைன் அப்படின்ற கெமிக்கல் தான். ஸோ இந்த கெமிக்கல் வந்து கலர்ஸுக்காகவே பயன்படுத்துறாங்க. இந்த கெமிக்கல் வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக், அப்புறம் வந்து சாயம் பண்ற விஷயம், மை, இது மாதிரி விஷயம் நிறைய கலர்ஸ் சம்பந்தமான, அதாவது நம்ம உணவா உட்கொள்ளக்கூடிய பொருள் இல்லை, அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் மேட்ரு. ஸோ இந்த ரோடமைன்ற கெமிக்கல் எல்லாம் பாத்தீங்கன்னா கலர்ஸுக்காக பயன்படுத்துறாங்கன்னு பஞ்சு மிட்டாயை கூட தமிழ்நாடு அரசாங்கம் தடையே பண்ணி விட்டாங்க. ஸோ தமிழ்நாடும் பண்ணுச்சு, பாண்டிச்சேரியும் பண்ணுச்சு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பக்கத்துல கூட எல்லா ஸ்டேட்டுமே வந்து பஞ்சு மிட்டாய் தடை பண்ணி விட்டாங்க. ஸோ இப்படி இருக்கிற தருவாயில பாத்தீங்கன்னா இந்த ரோடமைன்ற கெமிக்கலை கண்டிப்பா கலர்ஸுக்காக பயன்படுது, இதுதான் பயன்படுத்த முடியும். கண்டிப்பா வந்து இந்த பானிபூரியோட அந்த பானியில வந்து பாத்தீங்கன்னா கலர்ஸ் அதிகமா இருக்கணும். நம்ம வந்து அதை விரும்பி சாப்பிடணுன்றதுக்காக, அட்ராக்ட் பண்ணுன்றதுக்காகவே பாத்தீங்கன்னா இதை தான் பயன்படுத்தியிருக்காங்கன்னு கண்டிப்பா இறுதி முடிவு இதுவா தான் இருக்கும். ஸோ அந்த கெமிக்கலை பயன்படுத்திருக்கலாம். ஸோ இது மாதிரியான அதிக கலர் கொண்ட பொருட்களை பயன்படுத்தினா நம்மளுக்கு என்ன விளைவுகள் ஏற்படுத்தும் கேட்டீங்கன்னா, ஸோ இதோட இறுதி கடைசியான பாயிண்ட் என்ன, மெயின் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பொருட்களால கண்டிப்பா நாம உணவா எடுத்துக்கிட்டா நமக்கு கேன்சர் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அவ்வளவுதான், ஸ்ட்ரெயிட்டா மேட்ரு அங்கதான், வேற எதுவுமே தெரியல. இதுல வந்து சாக்கு போக்கு அது இது மற்ற சின்ன விஷயம் நம்ம வயிற்றுக்குள்ள பிரச்சனை வருது இதெல்லாம் ஓகே. அதோட உச்சகட்டம், அதோட கடைசி எண்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம இத சில பேர் கண்டிப்பா வந்து பழக்கமா வச்சிருப்பாங்க. டெய்லி ஈவினிங் 3, 4 ஆச்சுன்னா பானிபூரி சாப்பிட்டே ஆகணும், எங்க போனோம் இங்க போனோம் எங்க போனாலும் கண்டிப்பா பானிபூரி சாப்பிடணும் அப்படின்னுவாங்க. ஸோ அந்த கடையை நம்ம கிராஸ் பண்ணும்போதே பாத்தீங்கன்னா அங்க நம்ம கவர்ந்து இருக்காமலே அப்படியே குப்புன்னு ஒரு வாசனை வரும். நம்ம பானிபூரி கடையை கிராஸ் பண்ணாலே, கிராஸ் பண்றது தெளிவா தெரியும். கடையை பார்க்கலாம் கூட இங்க எங்கேயோ மசாலா கடை இருக்குன்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வாசனைய அதால வந்து வர வைக்க முடியுது. ஸோ இதெல்லாம் பயன்படுத்தி தான் அவங்க வந்து இதை செய்யறாங்க அப்படின்றதான் வந்து இது ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயம். ஸோ சின்ன சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் நாம வாங்கி தரோம். இப்ப சின்ன குழந்தைல இருந்து பெரிய வரையும் விரும்பி சாப்பிடுறாங்க. எல்லாருமே உணவா எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த உணவு ஐட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரியான வேதிப்பொருட்களை கலந்து மக்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய இந்த பொருட்களை வந்து அவங்க ரொம்ப அசாதாரணமான முறையில வந்து விற்கிறாங்கன்றதுதான் வேதனை அளிக்கக்கூடிய விஷயமா பார்க்கப்படுது. நம்ம சென்னையிலும் உணவு பாதுகாப்பு துறை வந்து பாத்தீங்கன்னா அதிரடியா பீச் பல இடங்கள் வந்து பார்த்தா ரைடு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் வந்து சென்னையிலும் வந்து தமிழ்நாட்டிலும் இது மாதிரி விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்கு சொல்லிட்டு எல்லாருமே அதிரடி ரைடு பண்ணியிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயமா அங்க சொன்ன அந்த அதிகாரிகள் சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ஹைஜீனிக்கா இல்ல, அந்த ஒரு விஷயம் கண்டிப்பா தவறு நடக்குது. சுத்தமான முறையில அவங்க வந்து மக்களுக்கு அந்த பொருட்களை கொடுக்கலன்றத ஊர்ஜிதப்படுத்தியிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் பார்க்க பார்த்தீங்கன்னா கேட்டீங்கன்னா, ஸோ சுகாதாரமான முறையில தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பானிபூரியை கொடுக்கல அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் கமெண்டா இருக்கு. இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா எடுத்துக்கிற சாம்பிள்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஆராய்ச்சிக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா 1 or 2 daysல கண்டிப்பா கிடைச்சிடும். ஸோ கண்டிப்பா எந்த வேதிப்பொருள் கலந்திருக்காங்க அப்படின்ற தகவல் நமக்கு முழுமையா கிடைக்கும். அதனால நமக்கு என்னெல்லாம் பிரச்சனை வர்ற விஷயமும் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருமே தெரிய வரும். ஸோ இது மட்டும் இல்லாம சென்னையில மட்டும் இல்லாம தமிழ்நாடு ஃபுல்லாவே செக் பண்ண சொல்லியிருக்காங்க. எங்கெல்லாம் பானிபூரி கடையை பார்த்தாலும் எல்லா அதிகாரிகளுக்குமே பாத்தீங்கன்னா உணவு பாதுகாப்பு துறை அதிகாரிகள் தமிழ்நாடு ஃபுல்லாவே இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து அறிவுறுத்தி இருக்காங்க. ஸோ கண்டிப்பா தமிழ்நாடு ஃபுல்லாவே இன்னைக்கு நைட்டு மட்டும் இல்ல நாளைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரைடு நடக்கும். ஸோ இந்த விஷயம் வந்து சர்ப்ரைஸா பண்ணியிருந்தா இன்னும் நிறைய பேர் மாட்டியிருப்பாங்க. ஸோ இப்போ ஓரளவுக்கு நாளைக்கு பண்ணும்போது எல்லாமே ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உஷாராயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா உண்மையான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம காமனா பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, ஸோ நீங்க அந்த பானிபூரி கடைக்கு போனாலே அங்க இருக்கக்கூடிய அந்த பானி எந்த அளவுக்கு கலரா இருக்கு அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு ரசம் தயாரிக்கிறாங்கன்னா தண்ணி, அதுல கொஞ்சம் லைட்டா புளி, கொத்தமல்லி, இதெல்லாம் பச்சை கலரும் தண்ணியும் மிக்ஸ் ஆனா என்ன கலர் வரும், அந்த கலர் தான் இருக்கணும். ஸோ அதிக ரெட்டிஷாவோ அதிக கலர்ஸாவோ அது இருக்கக்கூடாது. அதே மாதிரி அந்த பானி வந்து பாத்தீங்கன்னா பானியை வந்து நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கணும், அது ஜவ்வு மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. ஸோ அதோட அவுட்டர் லைன் வந்து பாத்தீங்கன்னா ஜவ்வு மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது பழைய பொருள் அப்படின்ற விஷயத்த அவங்க ஊர்ஜிதப்படுத்தியிருக்காங்க. ஸோ முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க சொல்றது இதுல கலக்கிற கெமிக்கல் ஒரு பக்கம் இருந்தாலும் கெமிக்கலே கலக்காம கொடுத்தாலும் அது வந்து நம்ம உணவா ஏத்துக்கக்கூடிய விதத்துல இல்லாத ஒரு பொருளை நமக்கு தயாரிச்சு அவங்க கொடுக்குறாங்கன்றதுதான். ஸோ அவங்க தயாரிக்கிற இடம் இருக்கும் பாத்தீங்களா, இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பானிபூரி விற்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி
நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வீட்டுக்குள்ள இண்டிவிஜுவல் ஃபேமிலி இருக்கிறவங்கள விட்டுருங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக தனியாக கடை இருக்கு, அங்கே வாங்கிக்கிறாங்க. மற்றபடி இந்த ஹிந்திக்காரங்களாம் விற்பாங்க இல்லைங்களா, ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க. அந்த ஒரு ரூம்ல இருந்து தான் எல்லா விஷயமும் செய்வாங்க. அங்கே பானிபூரியும் செய்வாங்க, அங்கே குல்பி ஐஸும் செய்வாங்க. ஸோ எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற தண்ணியை பிடிச்சி அதிலேயே பண்ணுவாங்க. அது எந்த தண்ணியோ ஏதா தண்ணி எதுவுமே நமக்கு தெரியாது. எல்லா விஷயமும் அந்த ரூமுக்குள்ளே நடந்துரும். அங்கேயே கட் பண்ணுவாங்க, அங்கேயே படுத்துப்பாங்க, அங்கேயே எழுந்துப்பாங்க. இது எல்லாமே அந்த அந்த ரூமுக்குள்ளவே அடைஞ்சிருக்கிற அந்த ரூமுக்குள்ளவே நடந்துரும். எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கின்னு நேரா ரோட்டுக்கு வந்துருவாங்க. ஸோ இது எதுவுமே தெரியாம வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த சாலை ஓரத்துல இருக்கக்கூடிய அந்த பானிபூரி கடையை நம்ம ரசிச்சு விரும்பி அழகா அதை சாப்பிட்டுருவோம். ஸோ நிறைய பதிவு நான் கூட பாத்தீங்கன்னா டிக்டாக் இருந்துச்சுங்களா, அந்த காலகட்டத்துல இப்ப வரைக்கும் பார்த்திருக்கேன். ஸோ நிறைய ஷார்ட்ஸ் இது மாதிரி விஷயத்துல கூட பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸே வந்து சில பேர் போட்டிருக்காங்க. நீங்களும் பார்த்திருப்பீங்க, கண்டிப்பா நானும் அது போல தான் பார்த்தேன். ஸோ பானிபூரி செய்யற இடத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க பண்ற அந்த கலிஜி வேலை அது மாதிரி விஷயம் எல்லாம் பார்க்கும்போது சும்மா இது ரீல்ஸ் எடுக்கிறதுக்காகவோ இல்ல வந்து அவங்க யூடியூப்ல போறதுக்காகவோ ஏதோ செட்டப் பண்ணி எடுத்திருப்பாங்களோ அப்படின்னு நினைக்க தோணுச்சு. ஆனா இன்னைக்கு இந்த சம்பவத்தை பார்க்கும்போது ஸோ கண்டிப்பா அதெல்லாம் உண்மையானதா தான் இருக்கும். கண்டிப்பா இவங்க அப்படிதான் பண்றாங்கன்றதுக்காக தான் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கு. ஏன்னா உணவா எடுத்துக்கக்கூடிய விஷயத்துல கூட இந்த அளவுக்கு கொடுமையான ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி நம்ம உடம்புக்கு கேன்சர் வரக்கூடிய ஒரு பொருளை அவன் சேர்த்து பண்றான் போது நம்ம காசை கொடுத்து நம்ம வந்து பானிபூரியை வாங்கலாங்க, காசு கொடுத்து நம்ம அந்த கேன்சர் நோயை வாங்குறாங்க. ரொம்ப ரொம்ப கொடூரமான விஷயங்க. நம்ம வாங்குறது மட்டும் இல்லாம நம்ம குடும்பத்துக்கும் நம்ம குழந்தைக்கும் குட்டிக்கும் எல்லாருக்கும் வாங்கி தராங்க. ஸோ இந்த அளவுக்கு மோசமான ஒரு பானிபூரியை நாம வந்து இனிமே வந்து ரொம்ப பார்த்து நீங்க பானிபூரி சாப்பிடுங்க, நான் வேணாம்னு சொல்ல. ஸோ அங்க இருக்கிற சுகாதாரம் சுத்தம் எந்த அளவுக்கு இருக்கு, ஸோ அதுல எதனா கலர்ஸ் இருக்கா அதிகமா அப்படின்னு பார்த்து கவனிச்சு நீங்களும் சாப்பிடுங்க. வீட்டுல இருக்க உங்களை நம்பி இருக்கிற உங்க ஃபேமிலிக்கும் வாங்கி கொடுங்க. ஸோ சுகாதாரமற்ற ஒரு பொருட்களை ஏதோ ஸ்டைலுக்காக பந்தாக்காக நம்ம ரசிச்சு சாப்பிட்றதுக்காக நம்ம எந்த விஷயத்துக்காகவும் அடிமை ஆகிடக்கூடாது. ஸோ அதுக்காக தான் இந்த பதிவை நாங்கள் மேக் பண்ணோம். ஸோ கண்டிப்பா இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். அது நீங்க பார்த்தா போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கண்டிப்பா இதுல இருக்கிற எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்படி கொடூரமா இருக்கக்கூடிய இந்த பானிபூரியை வந்து கண்டிப்பா கவனிச்சு நீங்க சாப்பிடுங்க. நான் ரொம்ப ரெக்வஸ்டா உங்களை கேட்டுக்கிறேன். ஸோ கண்டிப்பா வந்து ஒரு டேஸ்ட்டுக்காகவோ அசால்ட்டா போயிட்டு அந்த பானிபூரியை சாப்பிட வேணாம். அதே போல ஃபர்ஸ்ட் டைம் தான் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போற இது மாதிரி அற்புதமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும். மீண்டும் இது சம்பந்தமான நல்ல ஒரு பதிவோடு நல்ல ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.